நாம அவருடைய அன்புக்கு தகுதியானவர்கள்னால நம்மள அவர் அன்பு கூறல, அவர் அன்பாகவே இருக்கிறார். கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க தேவனுடைய அன்பை. நாம அவருடைய அன்புக்கு தகுதியானவர்கள் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. நாம ஆக்சுவலா தகுதியானவர்கள் கிடையாது. நாம தான் பாவம் செய்து முரட்டாட்டம் பண்ணினவர்கள். அப்ப ஏன் இப்படி ஒரு அன்பை நம்மள மேல வச்சிருக்காருன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால என்ன பண்ணாரு, என்னை யோசிச்ச நாள் முதற்கொண்டு என் மேல அன்பை வச்சுட்டாரு. எடுக்கவே மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டாரு. என்ன பண்ணுமோ பண்ணி அவன் அன்பு கூறுவேன்னு தீர்மானிச்சிட்டாரு. அப்படி அவர் தீர்மானிச்சதுனால இப்ப நான் ரொம்ப ஸ்பெஷல். நானே ஸ்பெஷல்னால நான் ஸ்பெஷல் கிடையாது. என் மேல இப்படி ஒரு அன்பை அவர் வச்சுட்டதுனால நான் ரொம்ப ஸ்பெஷல். என்னுடைய விலை மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகமே ஈடு வர முடியாது. ஏன்னா எனக்காக இயேசுடைய உயிரே கொடுக்கப்பட்டது, ரத்தமே சிந்தப்பட்டது. அவருடைய விலை மதிப்பு என்னது? இந்த உலகத்தை ஒரு பக்கம் வச்சீங்கனால இயேசு அதை காட்டிலும் மதிப்புள்ளவர், சிருஷ்டி கர்த்தா. அவர் தான் உலகத்தை படைச்சது.